புளிய மரத்தடியில் அவையை கூட்டியிருக்கும் அவை தலைவருக்கும் எதிர்கட்சி தலைவருக்கும் வணக்கம். இன்று காலையில நான் பணிபுரியும் ஐடி நிறுவனத்தில் ஒரு புது பெண் வந்து ஜாயின் பண்ணாங்க. நான் அந்த அம்மாட்ட போய், அம்மா உன் பேர் என்ன, உன் ஊர் என்ன, உங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க, உனக்கு ஆளுக்குதா இல்லையா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா அடி போட்டுட்டு இருக்க நிலையில எதிர்கட்சி தலைவர் சோக்கு சவுந்தர் என்ன சொல்றாரு, அது ஏழு அவை தலைவரே நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஆல்ரெடி வந்த 2 பொண்ணையே அவர் கரெக்ட் பண்ணிட்டாரு. இப்போ 3வது பொண்ணையும் அவர் கரெக்ட் பண்ணிட்டா காலையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த அம்மாவுக்கு எல்லா கதையும் அடி போட்டு எப்படியாவது கரெக்ட் பண்ண முடியாதா அப்படின்ற சிந்திச்சுக்கிட்டு இருக்க நாங்க குச்சி ஐடி சப்மிட் போறதா கேபல் அவை தலைவரே இப்படிலாம் பேசணும். அப்புறம் தலைவரே அவையில இப்படி பேசுறதெல்லாம் தவிர்க்கணும். அவை தலைவரே எதிர்கட்சி தலைவர் அவருக்கு தில் இருந்தால், திராணி இருந்தால், உண்மையிலே அவருக்கு ரோசம் இருந்தால் ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி கூட்டிட்டு வந்து நிறுத்த சொல்லுங்கள். என் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு போகிறேன். மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்களே, எங்களுக்கு தில்லும் திராணியும் நிறையாக உள்ளது. ஆனால் பொம்பளை சோக்கு கம்மியாக உள்ளது, உங்களை போல் அல்ல. ஆனா ஒரு நாள் ஒரு பிள்ளை சிக்கிச்சு, நீ செத்த.